செப்டிக் டேங்கில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட மனித மண்டை ஓடு. அடைப்பை சுத்தம் செய்து கொண்டிருந்த தூய்மை பணியாளருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. கணவனை துடிக்க துடிக்க கொலை செய்துவிட்டு கமுக்கமாக இருந்த பயங்கரம். கடந்த 6 மாதங்களுக்கு பிறகு கொடூர கொலை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? போலீசிடம் அழுது நாடகமாடிய கொலைகார மனைவி சிக்கினாரா? நடந்தது என்ன? ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செப்டிக் டேங்க்ல அடைப்பு ஏற்பட்டதால கழிவுநீர் வெளியே வராம தேங்கி நின்னுட்டு இருந்திருக்கு. அதனால அந்த வீட்டு உரிமையாளர் உடனே தூய்மை பணியாளரை வர வச்சு மோட்டாரை போட்டு கழிவுகளை வெளியே எடுக்க சொல்லி இருக்கார். அப்படி அந்த தூய்மை பணியாளரும் தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்த போது சாக்கடைக்குள்ள ஏதோ ஒண்ணு பெருசா சிக்கி இருக்கு. என்னடா இது, தேங்காய் ஓடா இருக்குமோ, அதனாலதான் அடைப்பு ஏற்பட்டு இருக்கும்னு சொல்லி அதை கையில் எடுத்து தண்ணி ஊத்தி கழுவி பார்த்தவருக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவர் கையில இருந்தது தேங்காய் ஓடு இல்ல, மண்டை ஓடு. தகவல் கிடைச்சதும் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க அந்த செப்டிக் டேங்க்ல இன்னும் ஆழமா தேட சொல்லி இருக்காங்க. அப்போ உள்ள இருந்து ஒரு நீல நிற சட்டையும் சில எலும்பு துண்டுகளும் மீட்கப்பட்டதை பார்த்து அங்க இருந்தவங்களுக்கு தூக்கி வாரி போட்டு இருக்கு. அதுக்கு பிறகு புலன் விசாரணையில இறங்கின போலீஸ்காரங்க அந்த மண்டை ஓடு யாரோடது, அவர் எப்படி அதுக்குள்ள விழுந்தாருன்னு கண்டுபிடிக்க தீவிர விசாரணைய ஆரம்பிச்சாங்க. முதற்கட்டமா அந்த ஏரியால காணாம போனவங்க லிஸ்ட எடுத்திருக்காங்க. கரெக்டா 6 மாசத்துக்கு முன்னாடி பிரின்ஸ் அப்படிங்கிறவரு காணாம போனது தெரிய வந்திருக்கு. உடனே அவரோட தம்பியை கூப்பிட்டு செப்டிக் டேங்க்ல இருந்து மீட்கப்பட்ட நீல நிற சட்டையை காட்டியிருக்காங்க. அதை பார்த்த இளைஞன், சார் இது என் அண்ணனோட சட்டை தான் சார்னு சொல்லி கதறி அழுதுருக்காரு. அதுக்கு பிறகு போலீஸ்காரங்க நேரா பிரின்ஸோட வீட்டுக்கு போய் அங்க இருந்து அவரோட மனைவி துளசி கிட்ட நடந்ததை சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதும் அவங்க அழுது ஒப்பாரி வச்சிருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு துளசி மேல சந்தேகம் வந்திருக்கு. கடந்த 6 மாசமா புருஷனை காணோம்னு கவலைப்படாம இப்போ மண்டை ஓடு கிடைச்ச உடனே இவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்களேன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் துளசியோட செல்போனை ரகசியமா வாங்கி செக் பண்ணாங்க. அதுல பல மெசேஜ்கள் டெலீட் செய்யப்பட்டிருந்ததால சைபர் கிரைம் உதவியோட அதை மீட்டப்போதான் பல திடுக்கிடும் உண்மைகள்லாம் வெளியே வந்துச்சு. கணவர் பிரின்ஸ் காணாம போன அன்னைக்கு நைட்டு துளசி அதே ஊரை சேர்ந்த சோயப்புங்கிற ஒரு இளைஞன் கூட 50 முறைக்கு மேல பேசி இருக்காங்க. கடைசியா சோயப் கிட்ட இருந்து ஒரு மெசேஜும் வந்திருக்கு. அதுல வேலை முடிஞ்சது, இனி யாரும் நமக்கு இடையூறு பண்ண மாட்டாங்கன்னு இருந்திருக்கு. உடனே அந்த சோயப்ப ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து போலீஸ்காரங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கொடூரமான விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவை சேர்ந்த துளசிக்கும் பிரின்ஸுக்கும் கடந்த 5 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த சூழல்ல அதே ஏரியாவை சேர்ந்த சோயப் கூட துளசிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிட உறவா மாறி இருக்கு. பிரின்ஸ் வேலைக்கு போன நேரம் பார்த்து சோயப் அடிக்கடி துளசியை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கா. அதை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சிலர் பிரின்ஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பான பிரின்ஸ் தன்னோட மனைவியை கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் துளசி தன்னோட தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் திருந்தாம
உன் இஷ்டத்துக்கு பண்றியான்னு பிரின்ஸ் மனைவி துளசிய அடிச்சு செல்போனையும் பிடுங்கி வச்சுக்கிட்டார். பிரின்ஸ் பண்றதை பார்த்து கடுப்பான துளசி தன்னோட காதலன் ஷோயப் கூட சேர்ந்து கணவனை கொல்ல பிளான் பண்ணி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு பிரின்ஸ். அப்போ காதலனை வீட்டுக்கு வர வச்ச துளசி காதலனோட சேர்ந்து பிரின்ஸோட கழுத்தை நெரிச்சு இரும்பு கம்பியால தலைப்பகுதியில தாக்கி துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. சடலத்தை இப்ப வெளியே கொண்டு போனா மாட்டிப்போம்னு பயந்து 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி இருந்த செப்டிக் டேங்கை திறந்து அதுக்குள்ள பிரின்ஸோட சடலத்தை போட்டு மூடி இருக்காங்க. சடலத்தை செப்டிக் டேங்க்ல போட்டுட்டா கழிவுகள் உடலை சிதைச்சிடும், அதோட அதுல இருந்து துர்நாற்றம் வந்தா யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் துளசியும் ஷோயப்பும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம வழக்கம் போல இருந்திருக்காங்க. கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கொடூர சம்பவம் செப்டிக் டேங்க் அடைப்பால வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு கொலையாளி துளசியையும் ஷோயப்பையும் கைது பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்க போலீஸ்.